பேருரையாற்றுவதற்காக வில் ராமன் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறாங்க நம்முடைய மருத்துவர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள். அவங்க மருத்துவராக மட்டுமல்ல, கம்பன் கழகத்து பேச்சாளராக எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகவே ஆயிட்டாங்க. பேச்சாளராக மட்டுமல்ல, பல காரியங்களில் செயல் வீரர்களாக பயன்பெற்று பல காரியங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுகிற மருத்துவராகவும் கம்பன் கழக சொற்பொழிவாளராகவும் இருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி அவரை பேருரையாற்ற போகிறவருக்கும்போது கிட்டத்தட்ட 6-7 ஆண்டு காலமாக கம்பனோட அப்படியே மூழ்கி அந்த முத்துகளையெல்லாம் எடுத்து பல கம்பன் விழாக்கள்லையும் கலந்து கொண்டு சிறந்த கம்பன் விழா சொற்பொழிவாளர் என்கிற பெயரை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சொல்லிக்கொள்ள. ஒரு மருத்துவராக இருக்கிறவர் இலக்கியத்தில் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரியம். அவே அந்த இலக்கியத்துறை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பிரியா ராமச்சந்திரனை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. நான் ஒரு விஷயம் பேச போகிறேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். நான் சினிமாக்காரன் இல்லையா, அது சினிமா சம்பந்தமாக ஏதாவது பேசினா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் கிடைக்கும். சகலகலாவல்லவும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கமலஹாசன் நடித்த அந்த படத்தில் இளமை இதோ இதோ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். எந்த வருஷ பிறப்புக்கும் புத்தாண்டுக்கும் போடக்கூடிய பாட்டு அந்த பாட்டு தான். அன்னைக்கும் புத்தாண்டுக்கு அந்த பாட்டு தான், இன்றைக்கும் புத்தாண்டுக்கு அந்த பாட்டு தான், நாளைக்கும் புத்தாண்டுக்கு அந்த பாட்டு தான். அந்த பாடை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பலவிதமான ஆக்ஷன் வச்சு கமலை படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கமல் ஒரு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு. அதை நான் எடுக்காமல் வச்சுக்கிட்டே இருக்கேன். கமல் முத்துராமன் சரி எப்போ எடுக்க போகிறீங்கன்னு. கமல் ரிஸ்க்கான ஒரு விஷயம் அது. கண்ணாடியை உடச்சிக்கிட்டு நீ வரும்போது முகத்தில் ஏதாவது கீறல் வந்துருச்சு, அடிபட்டுருச்சுன்னா நீ ஒரு ஹீரோ. ஆகவே ஏதாவது தப்பு வந்துடும், அப்புறம் எல்லா படியும் என் மேலே சேரும். ஆகவே நான் டூ போட்டு எடுத்துக்கலான்னு இருக்கேன். இல்லை சார் டூ போட்டு எடுத்தால் நீங்கள் லாங் ஷாட்டில் வைப்பீங்க, மக்களுக்கெல்லாம் டூ போட்டு எடுத்தாங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஆகவே நான் தான் சார் செய்வேன்னு என்னை பிடிச்சி அடம் பிடிச்சி, அது நான் வளர்த்த புள்ள. ஆகவே அந்த புள்ள சொல்கிறதையும் கேட்கணும் இல்லையா. சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டு இந்த சாங்கெல்லாம் முடித்து கடைசி ஷாட்டாக அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கமல் கண்ணாடியை உடைச்சிட்டு வரக்கூடிய ஷாட்டை கடைசியாக எடுத்தேன். கடைசியாக எடுக்கும்போது கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில் வர்றான். நான் எதிர்பார்த்தபடியே கமலுடைய முகம் கிழிக்கப்பட்டு கண்ணாடியால் ரத்தம் கொட்டுது. என்கிட்ட வந்தவன் பார்த்துட்டு ரத்தம் வருதுன்னு எங்கேயோ எப்படி ஓடினான்னு தெரியாது, ஓடிய போயிட்டா. என் கண்ணில் படவே இல்லை. அவன் எங்கே போயிருக்கான்னு நாங்கள் தேடி பின்னால் காரை வச்சு விரட்டு போனால் வாயில் போய் அந்த விஜய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அந்த டாக்டர் நல்ல டாக்டர். அவர் சொன்னார், நான் இப்போ ஸ்டிச்சு போட்டேன்னா இது முகத்தில் தெரியும். ஆகவே இதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். ஆகவே நான் இப்போ ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி உங்களுக்கு மருந்து போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புகிறேன். நீங்கள் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுங்கள், அப்போ இந்த தழும்பு தெரியாது அப்படின்னு அந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணார். அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது நம்முடைய பிரியாவுடைய அம்மா மாதங்கி ராமகிருஷ்ணன். அவங்க பேர் மாதங்கி ராமகிருஷ்ணன். ஒரு தடவை நல்ல கைதட்டலாம். கமல் முகத்தில் தழும்பு வந்திருந்தால் இன்றைக்கும் கமல் முகத்தில் தழும்பு இருந்திருக்கும். அந்த தழும்பு இல்லாமல் ஆக்கின பெருமை மாதங்கி ராமகிருஷ்ணனை சேரும். ஆகவே மாதங்கி ராமகிருஷ்ணனுடைய மக தான் நம்முடைய பிரியா. ஆகவே அந்த வகையில் பிரியாவுடைய அம்மா எங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க. கமல் இன்னைக்கு பெரிய உலகநாயகனாக இருப்பதற்கு அவங்களுடைய அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி காரணமாக இருந்திருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே பிரியாவை பாராட்டுகிற போது அவருடைய தாயாரையும் சேர்த்து பாராட்டுங்கள் என்று சொல்லி அவருடைய பேருரையை கேட்பதற்கு நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. தமிழ் அன்பர்களே வணக்கம். இங்கே வந்திருக்கும் சாரதா அம்மையார் அவர்களுக்கும்
எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களுக்கும் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. பல நாட்களுக்கு பிறகு பல இடங்களில் பேசிவிட்டு இன்று என் தாய் கழகத்தில் பேச வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை இவர்கள் உருவாக்கி தந்தார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே கம்பன் மண்டபத்தில் ஒரு 4 மணி நேரம் இருக்க வேண்டிய கட்டாய நிலை வந்தது. கோயிலில் யாரும் இல்லை. நாங்கள் 7 பேர் மட்டும் அந்த கம்பன் மண்டபத்தில் இருந்தோம். காலை 7:30 மணியிலிருந்து 12 மணி வரை இருந்தோம். அப்பொழுது என் மனதில் ஒரு கற்பனை ஓடிக்கொண்டிருந்தது. கம்பன் காப்பியத்தை அங்கே எப்படி அரங்கேற்றி இருப்பான், அந்த நாள் எப்படி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகியிருக்கும். 10,800 பாடல்கள் அல்லவா, 3 மாதம் எடுத்திருப்பான். அந்த மண்டபத்திற்கு நடுவே நின்று பேசியிருப்பான். அவனை சுற்றி ஒரு பெருங்கூட்டம் குழுமியிருக்கும். முதல் வரிசையில் நாதமுனிகள் இருந்திருப்பார். சில பாடல்களை சொன்ன பொழுது கைத்தட்டு வாங்கியிருப்பான். சில பாடல்களை சொன்னபோது ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கும். இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டிருந்தேன். அதுதான் முதல் கம்பன் கூட்டம். கம்பன் தலைமையில் நிகழ்ந்த கம்பன் கூட்டம். ஆனால் கம்பனின் பாக்கியம் பாருங்கள், அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு கம்பன் கூட்டமும் ஒரு அறிவார்ந்த கூட்டமாக அமைகிறது. அன்று முதல் இன்று வரை கம்பனை கற்றவர்கள் வருகிறார்கள், கம்பன் ரசிகர்கள் வருகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த கூட்டத்தில் கம்பன் நிமிர்வோடும் பேசியிருப்பான். நான் நடுக்கத்தோடும் பேசுகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஏனென்றால் அன்று இந்த நிசப்தமான சூழலில் கம்பன் பாடல்கள் எதிரொலித்த பொழுது நெகிழ்ந்து போனேன். உண்மையிலே ஒரு தெய்வீக அனுபவம் அது, மறக்க முடியாத அனுபவம் அது. இன்று எங்கள் தாய் கம்பன் கழகம், சென்னை கம்பன் கழகம் பொன்விழா ஆண்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மாத கூட்டத்திற்கான தலைப்பு ராமன் எத்தனை ராமனடி. மிக பொருத்தமான தலைப்பு. ஏனென்றால் இந்த கம்பன் கழகத்தை துவங்கி வைத்தவர் நீதியரசர் இஸ்மேல் ஐயா அவர்கள் கம்பன் கண்ட ராமன் என்றொரு நூல் எழுதியிருக்கிறார். காப்பியத்திலேயே அவருக்கு மிகவும் பிடித்தமான பாத்திரம் ராமன். எனவே இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமான தலைப்பு. கல்யாண ராமனை பற்றி பேசிவிட்டார்கள், சாப்பாட்டு ராமனை பற்றியும் பேசிவிட்டார்கள். நான் வல்வில் ராமனை பற்றி பேச வந்திருக்கிறேன். இது சூர்ப்பனகை கொடுத்த பெயர், வல்வில் ராமன். மூக்கும் காது மறுபட்ட சூர்ப்பனகை இரத்தம் படிந்த முகத்தோடும் ராவணனிடம் ஓடி வருகிறாள். அதிமதி நுட்பமாக ராவணன் மனதில் அந்த காம நஞ்சை புகுத்தி விடுகிறாள். ராவணன் காமப்பைத்தியமாகி விடுகிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிறான். அரண்மனைக்கு அருகே ஒரு சோலை. இந்த சோலைக்கு போனதும் நிலா ஒளி. அந்த நிலா ஒளி அவன் மேனியை சுட்டெரிக்கிறது. நிலாவை விரட்டி விடுகிறான். சூரியன் வருகிறது, அகால சூரியன். சூரியனிடம் கோபம் வருகிறது, அதையும் அனுப்பிவிடுகிறான். பிறைச்சந்திரன் தோன்றுகிறது, பிறைச்சந்திரனையும் விரட்டி விடுகிறான். வானத்தில் கோள்கள் இல்லாத நிலை. பருவங்களை மாற்றி பார்க்கிறான். இளவேனில் காலம், முதுவேனில் காலம், கார்காலம், கோடைக்காலம், பருவங்களை மாற்றி பார்க்கிறான். அப்பொழுது மனதுக்கு அமைதி கிடைக்கவில்லை. இறுதியில் எல்லா பருவங்களையும் அனுப்பிவிட்டு இயற்கையே இல்லாத ஒரு வெட்ட வெளியில், இந்த இருளில் இருக்கிறான் ராவணன். அவன் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிகிறது. சூர்ப்பனகை அழைக்கிறான், இங்கே வா என்கிறான். இங்கே ஒரு உருவம் தெரிகிறது. மயிலுடை சாயல் தெரிகிறது, வாட்கண் தெரிகிறது, ஒரு பெண்ணின் உருவம் தெரிகிறது. இதுதானே நீ சொன்ன சீதை என்கிறான். இவள் பைத்தியக்காரி. இவள் பார்க்கிறாள். இவள் கண்ணுக்கும் ஒரு உருவம் தெரிகிறது. ஆமாம் அண்ணா, ஆமாம் என்கிறாள். செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்து ஆர் தடந்தோளோடும் தாழ்த்தொடு தடக்கையோடும் அம்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்றம் என்ன வந்தான் இவனாகும் வல்வில் ராமன் என்றாள். செந்தாமரை கண் தெரிகிறது, செங்கனி வாய் தெரிகிறது. ஆனால் அண்ணா, அகலமான தோள் தெரிகிறது, முழங்கால் வரை நீண்ட கை தெரிகிறது. இது ஒரு ஆண் உருவம் என்கிறாள். இதுதான் அந்த வல்வில் ராமன் என்கிறாள். 2 பேருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது. ராவணனுக்கு சீதை மீது காமம், சூர்ப்பனகைக்கு ராமன் மீது காமம். ஆனால் சூர்ப்பனகைக்கு கொஞ்சம் பயமும் இருக்கிறது.
ஏனென்றால் அவள் அந்த வில்லை கற்பனை பண்ணி பார்க்கிறாள். அந்த வில்லின் ஆற்றலை கண்கூடாக பார்த்தவள் சூர்ப்பனகை. மூக்கும் காது மறுபட்ட போது அவள் கரனிடம் போனாள். கரண், தூடனன் மற்றும் 14,000 அரக்கர்களை அழைத்து வந்தார். அத்தனை பேரும் ராமனோடு போர் செய்தார்கள். 3 மணி நேரத்தில் ராமன் அத்தனை பேரையும் மேலே அனுப்பி வைத்தான். ராமனின் வில்லாற்றல் என்ன என்று தெரிந்து வைத்தவள் சூர்ப்பனகை. ஆனால் கம்பன் சொல்கிறான், காப்பியத்தில் ஆகச் சிறந்த வில்லாளன் இந்திரஜித்தன் என்று. வில்லாளர்களை வரிசைப்படுத்தினால் முதல் இடத்தில் இந்திரஜித்தன் இருப்பான் என்கிறான் கம்பன். அப்படி என்றால் ராமன் கையில் இருக்கும் வில் கோதண்டம் பிரசித்தி பெற்றது. இந்திரஜித்தன் கையில் இருக்கும் வில்லின் பெயர் என்ன என்று நமக்கு தெரியாது. ராமன் கதாநாயகன், இந்திரஜித்தன் எதிரிலை பாத்திரத்தின் மகன். அதுவுமல்லாமல் ராமன் வெற்றி பெற்றவன், இந்திரஜித்தன் தோற்றுப்போனான். அப்படி இருக்கையில் இந்திரஜித்தன் சிறந்த வில்லாளன் என்று கம்பன் சொல்கிறானே என்றால், வில் ஆற்றல் வேறு, வில் அறம் வேறு. வில் ஆற்றல் அறத்தோடும் சேர்ந்து ஒழுகினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி நிலைத்து நிற்கும். இந்திரஜித்தனுக்கு எவ்வளவோ வெற்றிகள் கிடைத்தன. இந்திரஜித்தன் நாகபாசத்தை ஏவிய போது வானரர்களும் இலக்குவனும் கட்டுண்டு வீழ்ந்தார்கள். ஆனால் எங்கிருந்தோ வந்தான் கருடன் வந்ததும் பாசம் விலகியது. பிரம்மாத்திரத்தை ஏவிய போது ராமன் உள்பட அத்தனை பேரும் மயங்கி வீழ்ந்தார்கள். ஆனால் அப்பொழுது அனுமன் மருந்து மலையை கொண்டு வந்தான். அனைவரும் உயிர் பெற்றார்கள். எனவே இந்திரஜித்தனுக்கு வில்லாற்றலால் கிடைத்த வெற்றிகள் தற்காலிக வெற்றிகள். ராமனுக்கு கிடைத்த வெற்றிகள் அது நிரந்தர வெற்றி. இலக்குவனும் இந்திரஜித்தனும் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கிறான் ராமன். ஒரு நிலையில் இந்திரஜித்தன் வானத்தில் ஏறி மேகத்திற்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்கிறான். அப்பொழுது இலக்குவன் ராமனிடம் வருகிறான். அண்ணா, இனி பிரம்மாத்திரத்தை போட வேண்டும், அதுதான் ஒரே வழி என்கிறான். அப்பொழுது ராமன் சொல்வான், அப்படி செய்யக்கூடாது. அப்படி நீ செய்தால் இந்திரஜித்தன் மட்டுமல்ல, அந்த பிரம்மாத்திரம் உலகங்களையும் அழித்துவிடும் என்று ராமன் இலக்குவனை தடுக்கிறான். ராமனுக்கு வெற்றி முக்கியமல்ல, அந்த வெற்றி அறத்தால் வந்த வெற்றியாக இருக்க வேண்டும் என்று ராமன் உறுதியாக இருந்தார். ராமனுக்கு அஸ்திர பிரயோகம் சொல்லிக் கொடுத்த வசிஷ்டர் வில்லறம் சொல்லிக் கொடுத்திருப்பார் போலும். ஏனென்றால் விஸ்வாமித்திரர் தாடகையை பார்த்து அம்பை போடு என்றதும் ராமன் தயங்கினான். ராமன் அரக்கர்களை கொல்வேன் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு காட்டுக்கு வந்தான். முனிவர் வேள்வியை காப்பேன் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு விஸ்வாமித்திரோடு வந்தான். வந்த இடத்தில் தாடகை வருகிறாள். அவளை கொல் என்றதும் ராமன் தயங்குகிறான். பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தனன் என்றான் கம்பன். அப்பொழுது விஸ்வாமித்திரர் ராமனை வைத்து அந்த தாடகையை வதைக்க பெரும்பாடுபட்டார். எவ்வளவோ சொல்லி பார்த்தார். இப்பேரளவில் தான் இவள் பெண், இவள் முழுக்க அரக்கி, உருவம் மட்டும் பெண்ணின் உருவம், ஆனால் மென்மைத்தன்மை இல்லாதவளை பெண் என்று சொல்ல முடியுமா என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். இறுதியில் ஆணையிட்டார், அரக்கியை கோரி என்றார். அப்பொழுதும் ராமன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டான். ஏனென்றால் விஸ்வாமித்திரர் மாமுனிவர், அவர் ஈரியில் நல்லறம் பார்த்து சொல்கிறார். நூல்களை ஆய்ந்து கற்றவர் அவர் இப்படி சொல்கிறார். அவருக்கு அந்த உரிமை உண்டு. இந்த நீதி அரசர்கள் சட்ட புத்தகங்களில் இருக்கும் சட்ட சொற்களுக்கு ஒரு வரையறை புனைந்து தீர்ப்பு வழங்குவார்கள். அதுபோல பெண்ணை கொல்லக்கூடாது என்ற சட்டம், அந்த பெண் என்ற சொல்லுக்கு ஒரு வரையறை சொல்கிறார் விஸ்வாமித்திரர். அந்த வரையறையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். அது வழங்க அவருக்கு உரிமை உண்டு. புதிய வேதங்களை படைக்கவும் புதிய அறங்களை சொல்லவும் அவருக்கு உரிமை உண்டு. திருசவுங்குக்கு சொர்க்கம் படித்து கொடுத்தவர் அல்லவா அவர். ஆனால் அந்த சட்டத்தை ராமன் ஏற்றுக்கொண்டால், பெண்ணை கொல்லக்கூடாது என்ற சட்டத்தை ராமன் முனிவர் சொல்வதற்கேற்ப பெண்ணை கொல்லலாம் என்று ராமன் ஏற்றுக்கொண்டால் அது மேல்வரி சட்டமாகிவிடும். ஏனென்றால் ராமன் அறத்தின் நாயகன். தம்பி சொன்னது போல் அறத்தின் நாயகன். ராமன் பெண்ணை கொல்லலாம் என்பதை ஏற்றுக்கொண்டால் ராமனை மேற்கோள் காட்டி இனி வரும் தலைமுறைகள் அந்த குற்றத்தை செய்வார்கள். ஏனென்றால் ராமன் நீதியை எடுத்துக்காட்ட வந்தவன், அறத்தை சொல்லித்தர வந்தவன். ராமன் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒருபொழுதும் முடியாது. எனவே ஏற்றுக்கொள்ளவில்லை, கட்டுப்பட்டான். ஏனென்றால் ராமன் சொன்னான், இந்த இடத்தில் நின்னுரை வேதம் என கொண்டு செய்கை என்றோ அறம் செய்யுமாறு. நின்னுரை வேதம் என்று சொல்லவில்லை, நின்னுரை வேதம் என
கொண்டு. ஏனென்றால் இங்கே எனக்கு தலையாய அறம் எதுவென்றால் இந்த முனிவர்களை காக்க வேண்டியது. அந்த ஒப்பந்தத்தோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். முனிவர்களை காப்பாற்ற வேண்டியதுதான் எனக்கு முதல் அறம். எனவே அதற்கு கட்டுப்பட்டு இந்த இடத்தில் நீ சொன்னதை ஏற்றுக்கொண்டு, அதாவது ஐபிகோ 370 ஐபிகோ 340 சட்டம் இருக்கிற சட்டத்தை மாற்ற முடியாது, அதற்கு நீ சொன்ன வரையறையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்தில் தாடகையை கொள்கிறேன் என்று ராமன் அம்பு போட்டு தாடகையை வீழ்த்தினான். ராமன் ஏன் இவ்வளவு மெனக்கட்டான் என்று எனக்கு புரியவில்லை. வான்மீகத்தில் இல்லாத ஒரு வசனத்தை எழுதி கம்பன் ஏன் இவ்வளவு மெனக்கட்டான்? இன்று உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பல மூலைகளில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே போய் பார்த்தால் பெண்கள் இருக்கும் இடத்தை தேடி சென்று குண்டை போட்டு பெண்களை கொள்கிறார்கள். ஒரு காரணம் சொல்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எதிர்காலத்தில் விரோதிகளாக வருவார்கள், வேரோடும் இவர்களை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் செய்கிறார்கள். கம்பன் எதற்காக பாடுபட்டான் தெரியுமா? வம்சவிருத்திக்கு பெண்கள் தேவை. பெண்கள் ஒரு கருவை தமக்குள்ளே சுமக்க வேண்டியவர்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டியது சமுதாயத்தின் கடமை என்பதை வலியுறுத்துவதற்காக கம்பன் இப்படி ஒரு காட்சியை புனைந்தான். இந்த காப்பியத்தை படைத்த மகானவன் அவன் ஏதோ கதையை சொல்கிறான் என்று இந்த பாடத்தை கற்காமல் நாங்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். மானுடத்தின் வீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கப் போகிறது. பெண்களை வதைக்கத் தொடங்கினால் அந்த உலகத்திற்கு இனி வழியே இல்லை, அந்த உலகம் பிழைக்க வழி இல்லை. இதை உறுதியாக சொல்லிவிடுகிறேன். ராமனின் வாளி பல சாகசங்களை செய்யும். அதை காப்பியத்தின் போக்கில் காணலாம். தாடகையை கொல்ல வந்த வாளி அது வேகமாக போனது, சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம். வாலியை கொல்ல வந்த வாளி மெதுவாக போனது, வாழைப்பழத்தில் ஊசியை நுழைப்பது போல். தாடகை கல்லா புல்லர்க்கு சமம், அவளுக்கு அறிவுரை சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று அந்த வாளி வேகமாக போய் உயிரை பறித்து வெளியே வந்தது. ஆனால் வாலிக்கு அறிவு புகுத்த வேண்டும். எனவே அந்த அம்பு மெதுவாக சென்றது. ஆனால் இங்கே நான் வாலியை பற்றி பேச வரவில்லை, வில்லை பற்றி பேச வந்திருக்கிறேன். வில்லறம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வாலி ஞாபகத்திற்கு வருகிறான். தம்பியும் அதை பற்றி பேசினார். வாலி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்தான். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காகத் தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நல்நூல் சொல்லறம் துறந்திடாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்தது என்ன நவையுற நான் உட்கொண்டான். எவ்வளவு பெரிய குற்றம் பாருங்கள். ராமன் வில்லறம் துறந்தான் என்று வாலி சொல்கிறான். பிற்காலத்தில் ராமனும் அதை ஏற்றுக்கொண்டான். தம்பி சொன்ன பாடல், இல்லறம் துறந்திலாதோர் இயற்கை இழந்து போரில் வில்லறம் துறந்து வாழ்வோர்க்கு இன்மை மேன்மை இல்லா சில்லறம் புரிந்து நின்ற தீமைகள் தீருமாறு நல்லறம் தொடர்ந்து நோன்பின் நவையற நோட்பன் நாளும் என்றான் ராமன். நான் இல்வாழ்க்கையை துறந்தேன், இதோ வில்லறத்தையும் துறந்து நிற்கிறேன். எனவே நான் பல தவங்களை செய்து பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று ராமனும் தன் தவறை ஏற்றுக்கொண்டான். அப்படி என்ன தவறு செய்தான் ராமன்? மறைந்திருந்து அம்பு போட்டு வாலியை வீழ்த்தினான். அப்பொழுது வாலியும் சுக்ரீவனும் மல்ல யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்தால் வாலி சொன்னது நியாயமாகத்தான் இருக்கிறது. ராமன் செய்தது குற்றம் போன்றுதான் தெரிகிறது. ஆனால் நான் ஒன்றை சொல்வதுண்டு, மறுபடியும் சொல்கிறேன். இங்கே மூக்கோடு மூக்கை வைத்தால் முகம் தெரியாது. எதிரே இருப்பவரின் முகத்தை பார்க்க வேண்டுமென்றால் மூக்கோடு மூக்கை வைத்தால் முகம் தெரியாது, விலகி நின்றால் தான் முகம் தெரியும். அதுபோலவே வாலி வதையை பற்றி உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாலி வதை படலத்துக்குள்ளே இருந்து இந்த சர்ச்சை செய்யக்கூடாது. ராவண வதை படலத்திற்கு போய் அங்கிருந்து வாலி வதையை தரிசிக்க வேண்டும். அப்பொழுது சில உண்மைகள் புலனாகும். ராவணனை எப்படி வதைத்தான் ராமன் உங்களுக்கு தெரியும். முதல் நாள் போரில் ராவணனுக்கு ராமன் உயிர் பிச்சை கொடுத்தான். இன்று போய் போருக்கு நாளை வா என்று அனுப்பி வைத்தான். இரண்டாவது முறை உயிர் பிச்சை கொடுத்தான். போரின் இறுதிச் சுற்றில் தேரில் ராவணன் மயங்கி வீழ்ந்த பொழுது ராமனின் தேர்பாகன் மாதலி சொன்னான், அம்பு போட்டு இவனை வீழ்த்து என்று. இப்பொழுது ராமன் சொன்னான், அவன் மயங்கி கிடக்கிறான், நான் அம்பு போட மாட்டேன், அது அறமாகாது என்றான். இரண்டாம் முறை உயிர் பிச்சை கொடுத்தான். 3 முறை தூது அனுப்பினான். முதல் தூது அனுமன் தூதுவனாக வரவில்லை என்றாலும் தூதுவனாக செயல்பட்டான்.
சீதையை விட்டுவிடு என்று ராவணனிடம் போய் சொன்னான். 2ஆம் முறை 2 அரக்கர்கள் இவர்கள் மையத்திற்கு வந்தார். இவர்கள் வானரர்கள் குழுமியிருந்த இடத்திற்கு வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணபோது இவர்கள் வானரர்கள் இல்லை அரக்கர்கள் என்று வீடனன் எடுத்து சொன்னான். அந்த 2 அரக்கர்களிடம் சில செய்திகளை சொல்லி அவர்களை தூதனுப்பினான் ராமன். 2ஆம் தூது. 3வது முறை அங்கதனை தூதனுப்பினான். 3 முறை தூது, 2 முறை உயிர் பிச்சை கொடுத்தான். வாலிக்கு இது ஒன்றும் செய்யவில்லை. என்ன காரணம் என்றால், ராவண வதையின் போது இருந்தவன் மனிதராமன், வாலியை வதைக்க வந்தவன் தெய்வராமன். ராவணன் ஒரு வரம் பெற்றிருந்தான். ஒரு முறை ராவணன் கடும் தவம் செய்து பிரமனை வரவழைத்தான். பிரமன் வந்தார். என்ன வேண்டும் என்றார். எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றார். என்ன வரம் என்றார். யாராலும் வெல்லப்படாய், யாரும் என்னை வெல்ல முடியாது என்ற ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்றார். பிரமனுக்கு தெரியும் அது ஒரு சாகா வரத்திற்கு சமமாகிவிடும், அதை கொடுக்க முடியாது பிரமனுக்கு தெரியும். ஆனால் பிரமனுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். இவன் அகங்காரம் பிடித்தவன், இவன் அறிவு மயங்கி இருக்கும், எனவே புத்திசாலித்தனமாக இவனை மடக்கி விடலாம் என்று பிரமன் சொன்னார். ஒரு பட்டியல் போடு, யார் யார் உன்னை வெல்லக்கூடாது என்று ஒரு பட்டியல் போடு என்றார். ராவணன் எழுதினான். மும்மூர்த்திகளின் பெயரை எழுதினான், தேவர்கள் பெயரை எழுதினான், தேவகணங்களின் பெயரை எழுதினான். மானுடர்கள் பெயரை எழுதவில்லை, விலங்குகள் பெயரை எழுதவில்லை. எனவே மானுடர்களும் விலங்குகளும் ராவணனை கொல்லலாம் என்றொரு விதிவிலக்கு இருந்தது. எனவே திருமால் ஒரு மானுடனாக அவதரித்தார். ராவணனை வதைக்க வேண்டுமென்றால் இவன் மனித ராமனாக இருக்க வேண்டும். மனிதராமனாக இருந்து அவன் மனித சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, வசிஷ்டன் சொல்லித் தந்த போர் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு செயல்பட்டான். ஆனால் அங்கே வாலிவதை பாருங்கள். உரிமையை பற்றி அனுமன் சொன்னதும் அந்த நிமிடம் உரிமை என்றவர்க்குரியதாரமாம் அருமருந்தையும் இவன் விரும்பினான், இருமையும் துறந்து இவன் இருந்தனன் கருமமிங்குதி என் கடவுள் என்று அனுமன் சொல்லி முடித்த அந்த நிமிடமே மனிதராமன் இருந்த இடத்தில் தெய்வராமன் தோன்றினான். கம்பன் சொன்னான், ஐயன் 1000 பேருடை அண்ணல் வையம் நுங்கிய வாயிதழ் துடித்தது. 1000 பேருடைய அண்ணல் யார்? சகஸ்ர நாமங்களை கொண்டவன் திருமால். அவனுடைய வாய் வெறும் செங்கனி வாய் அல்ல, வையம் நுங்கிய வாய். ஊழியிறுதி காலத்தில், யுகமுடிவு காலத்தில் திருமால் உலகங்களை வாயில் விழுங்குவார் என்பது வைணவாச்சாரிகள் சொல்வார்கள். இங்கே வந்தவர் அவர் திருமால். அவருடைய வையம் நுங்கிய வாயிதழ் துடித்ததை கம்பன் பார்த்து விட்டான், அதை பதிவு செய்தான். இங்கே வந்திருப்பவன் திருமால். அந்த அம்பு சொன்னது, அந்த அம்பை பிடுங்கி எடுத்ததும் அதில் ராமா என்ற நாமம் இருந்தது. இது நாமம் அல்ல, மந்திரம் என்றான் கம்பன். உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம், இம்மையும் எழுமை நோய்க்கும் மருந்து, அது மந்திரம், அது நாமம் அல்ல என்று கம்பன் சொல்லிவிட்டான். வாலி அதை கவனிக்கவில்லை. வாலியை வதைக்க வந்தவன் தெய்வராமன். மரணம் சொல்லிவிட்டு வருவதில்லை. கடவுள் நம் எதிரே தோன்றி, மகனே மகளே உன் ஆயுட்காலம் முடிந்து விட்டது, வா போகலாம் என்று அழைத்து கொண்டு செல்வதில்லை. பரமேட்டி எங்கோ மறைந்திருக்கிறார், மரணத்தை அனுப்பி வைக்கிறார், அது நம் உயிரை கொள்கிறது. எனவே இங்கேயும் ராமன் மறைந்திருந்து அம்பை போட்டு வாலியை வீழ்த்தினான். ஏனென்றால் இவன் தெய்வராமன். வாலி வதையின் நோக்கம் வேறு, ராவண வதையின் நோக்கம் வேறு. ராவண வதையின் நோக்கம் என்ன? ராவணை தண்டிப்பது. வாலி வதையின் நோக்கம் வாலிக்கு மோட்சம் கொடுப்பது. மனிதனால் மோட்சம் கொடுக்க முடியுமா? தெய்வத்தால் மட்டுமே மோட்சம் கொடுக்க முடியும். எனவே தெய்வராமன் இங்கே வந்தான், மனிதராமன் அங்கே வந்தான். இது தெளிவாக தெரிகிறது. அப்படி என்றால் ராமன் இதை வாலியிடம் சொல்லியிருக்கலாமே, வாலி அதிகமாக பேசாதே, நான் தெய்வராமன் வந்திருக்கிறேன், என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்னிடம் நியாயம் கேட்க உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கலாமே. என்றால் ராமன் அப்படி சொல்லியிருந்தால் அந்த நிமிடமே கதை முடிவுக்கு வந்திருக்கும், ராமாயண முடிவுக்கு வந்திருக்கும். நான் தெய்வராமன் என்று ராமன் சொல்லியிருந்தால் அதற்கு பிறகு மனிதராமனாக இலங்கைக்கு போக முடியுமா? மனிதராமனாக போய் ராவணனை வதைக்க முடியுமா? எனவே வாலியை வதைத்த பொழுது அவன் தெய்வராமனாக இருந்தான். வாலியிடம் சர்ச்சை நிகழ்த்திய பொழுது கம்பன் அவனை மனிதராமனாக மாட்டிவிட்டான்.
இது மிகப்பெரிய நுட்பம் செய்கிறான் கம்பன். தெய்வம் யார் என்று நமக்கு காட்டுகிறான். வானத்திலிருந்து இறங்கி வந்தவன் தெய்வம் என்று இல்லை. தெய்வம் வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டிய அவசியமில்லை. இந்த பூமியில் நல்ல மனிதனாக வாழ்பவனும் தெய்வமாக கருதப்படுவான். இந்த உண்மையை இந்த இடத்தில் வாலிவளை சர்ச்சையின் பொழுது கம்பன் நமக்கு காட்டுகிறான். ஏனென்றால் தம்பி சொன்னது போல் வாலி ஒரு கேள்வி கேட்டான். ராமா, நான் விலங்கில்லை என்று சொல்கிறாய், ஆனால் ஒரு விலங்கை போல் என்னை வேட்டையாடினாயே, ஏன் என்று வாலி கேட்டதும் ராமனால் பதில் சொல்ல முடியவில்லை. தலை குனிந்து நின்றான். தலை குனிந்து தன் குற்றத்திற்கு வருந்தி நிற்கும் ராமனை பார்த்து வாலி நெகிழ்ந்து போனான். அடடா, இவன் எவ்வளவு உயர்ந்த மனிதன்! தம் தவறை ஏற்றுக்கொண்டு வருந்துகிறான். நான் என் தவறை ஏற்றுக்கொள்ளாமல் வாதாடுகிறேன். இவன் என்னை விட எவ்வளவு உயர்ந்த மனிதன்! தாய்மை, தர்மம், தகவு, சால்பு அத்தனையும் தெய்வ பண்புகள். தெய்வ பண்புகளை கொண்ட மனிதன் இவன், தெய்வாம்சம் என்று வாலி இனங்காண்கிறான். ராமன் கையில் சங்கும் சக்கரமும் இல்லை. ராமன் குணத்தை வைத்து இவன் தெய்வம் என்ற முடிவுக்கு வருகிறான் வாலி. இதுதான் கம்பன் செய்த நுட்பம். வாலி ராமனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ராமனிடம் சரணடைந்து மோட்சம் பெறுகிறான். அந்த கடை முடிவுக்கு வந்தது. இன்னொரு இடத்தில் ராமன் தான் குற்றம் செய்ததாக சொல்கிறான். வில்லறம் துறந்ததாக சொல்கிறான். குழந்தையாக இருந்தபோது இந்த கூனியின் மீது ஒரு மண்ணுண்டை பொறுத்து அம்பை விடுத்தேன். அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா, எவ்வளோ பெரிய குற்றம் செய்தேன் தெரியுமா என்று ராமன் சுக்ரீவனிடம் சொல்கிறான். சுக்ரீவனுக்கு கிட்கிந்தையின் அரசாட்சி கொடுத்த பிறகு கூனியை பற்றி சுக்ரீவனிடம் பேசுகிறான் ராமன். ராமன் சொல்வான், சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல், மற்றின் நெறி இகழ்ந்து யானோர் தீமை இழைத்ததால் உணர்ச்சி நீண்டு குறியதாம் மேனியாய கூனியால் குவவுத்தோளாய் வெறியன எய்தி வெந்துயர் கடலில் வீழ்ந்தேன். எவ்வளவு அனுபவபூர்வமாக பேசுகிறான் பாருங்கள். இவ்வளவு துன்பம் வந்துவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் அந்த கூனி மீது நான் ஒரு மண்ணுண்டை பொதித்து அம்பை விடுத்தேன். நான் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தேன் என்று ராமன் சொல்கிறான். வில்லறம் துறந்தேன் என்று ராமன் சொல்கிறான். இல்லை இல்லை என்கிறான் ராவணன். ராமன் வில்லறம் துறக்கவில்லை என்று ராவணன் சொல்கிறான். முதல் நாள் போருக்கு பிறகு மாலியவனிடம் போய் பேசுகிறான் ராவணன். அனுபவத்தை பற்றி பேசுகிறான். அவன் சொல்கிறான், எரித்த போர் அரக்க ராவி எண்ணிலா வெள்ளம் எஞ்ச பறித்த போதும் அந்த பரிபவம் என்னை முதுகில் பற்றி பொதித்த போதும் அந்நாள் கூனி கூன் போக உண்டை தெரித்த போதும் ஒத்தது அன்றி சிரமுண்மை தெரிந்ததில்லை. இந்த ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கூனியின் கூன் போக வேண்டும் என்று ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த மண்ணுண்டை பொதித்து அம்பை விடுத்தான். அன்று அவன் முகத்தில் என்ன பாவம் இருந்திருக்கும்? குழந்தைத்தனம் இருந்திருக்கும், கூனியின் மீது கருணை இருந்திருக்கும். இன்றும் அவன் முகத்தில் அதே பாவத்தை நான் கண்டேன். ஆனால் அவன் என்னோடு போர் செய்து கொண்டிருக்கிறான். நான் அவன் மனைவியை கவர்ந்து வந்த அரக்கன் என்னோடு போர் செய்யும் பொழுதும் அவன் முகத்தில் அதே பாவம்தான் இருந்தது. அவன் சித்தப்பிரக்ஞன் என்று ராவணனை வைத்து கம்பன் நமக்கு சொல்கிறான். எவ்வளவு பெரிய நுட்பம் செய்கிறான் பாருங்கள் கம்பன். எனவே ராமன் இங்கேயும் வில்லறம் துறக்கவில்லை என்று வக்காலத்து வாங்க ராவணன் வருகிறான். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் ராமன் மலர்கரம் விதிர்ப்புற்றான் என்றான் கம்பன். கும்பகர்ணனை வதைக்க வேண்டி வந்தபோது ராமன் உண்மையிலும் வருந்தினான். அச்சத்தால் கை நடுங்கவில்லை, பரிபவத்தால் கை நடுங்கவில்லை, பிரமிப்பால் கை நடுங்கியது. கும்பகர்ணன் ராவணனிடம் சொன்னான், என்னை வென்றுளர் எனில் இலங்கை காவலா, உன்னை வென்று உயருதல் உண்மை. உனக்கும் ராமனுக்கும் நடுவில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் இறந்து வீழ்ந்தால் உன்னிடம் வருவான் ராமன் என்று சொல்லியும் ராவணன் கும்பகர்ணனை போருக்கு அனுப்பி வைத்தான். செஞ்சோற்று கடனை வீட்டில் கும்பகர்ணன் போருக்கு வந்தான். அதாவது நன்றி உடைமை என்பது ஒரு தனி மனிதன் கடைபிடிக்க வேண்டிய அறம். அந்த அறத்தை நிலைநாட்ட கும்பகர்ணன் போர்க்களத்திற்கு வந்தான். தனி அறத்தை நிலைநாட்ட போர்க்களத்திற்கு வந்தான். வந்த இடத்தில் பொது அறத்தை நிலைநாட்ட பாடுபட்டான். பொது அறம் என்றால்
பிறன்மனை நயத்தல் அது குற்றம் என்ற அந்த அறத்தை நிலைநாட்ட பாடுபட்டான். ராமனுக்கு சாதகமாக செயல்பட்டான். அனுமனோடும் இலக்குவனோடும் போர் செய்யும் பொழுது தீவிரமாக போர் செய்யாமல் விளையாட்டு போர் செய்தான். ராமனோடு போர் செய்யும் பொழுது அவன் முழு வீரத்தோடும் போர் செய்திருந்தால் ராமனால் அவரை வெல்ல முடியுமா என்பது சந்தேகம் என்று கம்பன் நமக்கு உணர்த்துகிறான். ராமன் கும்பகர்ணனின் 2 கைகளையும் அறுத்தெடுத்தான். கால்களை வைத்து போர் செய்தான் கும்பகர்ணன். 2 கால்களையும் அறுத்தெடுத்தான். அப்பொழுது கும்பகர்ணன் தன் கண்களை வைத்து, நாக்கை வைத்து, வாயை வைத்து போர் செய்தான். தீயினால் செய்த கண்ணினன் என்பான் கம்பன். அவன் கண்கள் எந்த திசையை பார்த்தாலும் அந்த திசை கருகி போகும். அனல் கக்கும் கண்கள். நாவை வைத்து ஒரு மூங்கில் மலையை வளைத்தான், விசும்பு வரை வளைத்தான். வாயை குகை போல் திறந்து அந்த மலையை அப்படியே ஊதி வீசி எறிந்தான். போர்க்களமே கருகி போனது. இதை கண்டதும் வள்ளல் மலர்கரம் விதிர்ப்புற்றான் என்றான் கம்பன். ஏன் ராமன் கை நடுங்கியது தெரியுமா? இவன் மிகப்பெரிய போராளி, இவனை என்னால் வெல்ல முடியுமா என்ற ஐயத்தால் ஐயன் மலர்கரம் விதிர்ப்புற்றான். இவன் ஒரு சாதாரண அரக்கன் அல்ல. இவன் அறத்தை நிலைநாட்ட வந்தவன். தனி அறத்தையும் பொது அறத்தையும் நிலைநாட்ட வந்தவன். ஒரு அறப்போராளியிடம் ஒரு அறப்போராளியை வீழ்த்த வேண்டுமே என்ற வருத்தத்தால் ஐயன் மலர்கரம் விதிர்ப்புற்றான். இவன் இங்கே என்னோடு போர் செய்ய வரவில்லை, தன் உயிரை எனக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கிறான். இந்த தியாகியை கொல்ல வேண்டுமே என்ற வருத்தத்தால் ஐயன் மலர்கரம் விதிர்ப்புற்றான். எந்த இடத்திலும் ராமன் கை நடுங்கியதாக சரித்திரமே இல்லை. அநீதியை எதிர்க்கும் பொழுது, அநியாயத்தை எதிர்க்கும் பொழுது ராமன் கை நடுங்கியதாக சரித்திரமே இல்லை. ஆனால் கும்பகர்ணனை எதிர்க்கும் பொழுது வள்ளல் மலர்கரம் விதிர்ப்புற்றான். கும்பகர்ணன் இறுதியாக ராமனிடம் சொன்னான், ராமா, என் அண்ணன் அவன் தகவையிலான், அவன் தம்பி வீடணனை கொன்று விடுவான். எனவே நீ வீடணனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். உன்னைத்தான், உம்பியைத்தான், அனுமனைத்தான், நீங்கள் மூவரில் யாராவது ஒருவர் எப்பொழுதும் என் தம்பியின் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று தம்பியை அடைக்கலம் கொடுத்துவிட்டு இன்னும் ஒரு வேண்டுகோள் வைத்தான். ராமா, என் தலையை வெட்டி எடுக்கும் பொழுது அதை கடலில் கொண்டு தள்ளிவிடு. மூக்கும் காதும் இல்லாத என் முகத்தை தேவர்களும் முனிவர்களும் பார்க்கக்கூடாது. என் தலையை கடலில் கொண்டு தள்ளிவிடு என்று இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைத்தான். ராமன் அதை நிறைவேற்றினான். இந்த காப்பியத்திலேயே சிறந்த போர் என்றால் ராமனுக்கும் கும்பனுக்கும் நிகழ்ந்த போர். மறுபடியும் சொல்கிறேன், இன்று பல இடங்களில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அறம் அங்கே ராமன் காலத்தில் அறம் ஒரு நேர்கோடாக இருந்தது. அந்த கோடு வளைவும் நெளிவுமாக இருக்கிறது. போர் நடக்கும் பொழுது பார்த்தால் இரு தரப்பினரும் அறமீறல்களை செய்கிறார்கள். யார் அதிகமாக செய்கிறார்கள் என்று கணக்கெடுக்க வேண்டியிருக்கிறது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று சொல்ல முடியாது. அறமீறல்களை அதிகமாக செய்பவன் தோற்பான் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை மாற்ற வேண்டுமென்றால், இந்த நிலை மாற்ற வேண்டுமென்றால் ஒரே வழி இப்படிப்பட்ட காப்பியங்களை கற்பதுதான் வழி. இது வெறும் கதை அல்ல, இது வாழ்க்கைக்கு பாடம் என்று உணர்ந்து இந்த காப்பியங்களை கற்பதுதான் ஒரே வழி. ராமாயண கதை எல்லாருக்கும் தெரிந்த கதை, எல்லாருக்கும் தெரிந்த கதை. ஆனால் காப்பியத்திற்கும் கதைக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். காப்பியத்தில் எவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றன. கதையை மட்டும் தெரிந்து வைத்தால் போதாது, காப்பியத்தை படித்தால்தான் அந்த கதை மனதில் ஒரு முழு வடிவம் எடுக்கும். அப்பொழுதுதான் அந்த கதை வாழ்க்கைக்கு பாடமாகும். எனவே அத்தனை பேரும் கம்பனின் காப்பியத்தை கற்க வேண்டும். இதற்காக அண்மையில் ஒரு முயற்சி எடுத்தோம். கம்பனை இசை வடிவில் வழங்கலாம் என்று ஒரு முயற்சி எடுத்தோம். கம்பன் கவி அமுதும் இசை அமுதும் என்ற ஒரு நிகழ்ச்சி டெல்லி தமிழ் சங்கத்தில் நிகழ்த்தினோம். அங்கே வந்தவர்கள் அத்தனை பேரும் இசை ரசிகர்கள், கர்நாடக இசை ரசிகர்கள். அவர்கள் அதிகமாக கம்பனை படித்ததில்லை. ஒவ்வொரு பாடலுக்கும் பொருள் சொன்னேன். அந்த பொருளை கேட்டு நெகிழ்ந்து போனார்கள். இப்படியும் ஒரு புலவன் இருந்தானா என்று நெகிழ்ந்து போனார்கள். எனக்கென்ன ஒரு தயக்கம் இருந்ததென்றால், இந்த பாடல்களை இசை வடிவில் வழங்க முடியுமா? அனைத்தும் விருத்தப்பாக்கள் தான். ஆனால் இசை வடிவில் வழங்கும்போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு தயக்கம் மனதில் இருந்தது.
வெவ்வேறு இடங்களில் இதுவரை யாரும் பாடாத பாடல்களை தேர்ந்தெடுத்தேன். எம்எஸ் அம்மா ஒரு சிடி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் இல்லாத பாடல்களாக பார்த்து வித்தியாசமான பாடல்களாக தேர்ந்தெடுத்தேன். ஒவ்வொரு பாடலும் இசைக்கு ஒத்த பாடலாக இருந்தது. அவ்வளவு அருமையாக கம்பன் எழுதியிருக்கிறான். என் கற்பனையில் தோன்றுகிறது, ஒருவேளை கம்பன் காப்பியத்தை அரங்கேற்றும் பொழுது பாடியிருப்பானோ என்று வரை தோன்றுகிறது. அந்த காலத்தில் எல்லாரும் பாடல்களை உச்சரிக்க மாட்டார்கள், பாடுவார்கள். இறுதியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன். சாரதா அம்மையார் போக வேண்டும் என்று சொன்னார்கள். இறுதியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன், முக்கியமான செய்தி, கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்கிறேன். ராமனை கோதண்டராமன் ஆக்கியது யார்? ராமனை கோதண்டராமன் ஆக்கியது யார் என்ற கேள்விக்கு பதில் பிராட்டிதான். ராமனை கோதண்டராமன் ஆக்கியது சீதை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் என்று அவள் சொன்னாள். அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் என்றாள். சீதை ஒரு சொல்லால் இலங்கையை சுட்டெரித்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இன்று ராமனை கோதண்டராமன் என்று போற்றுவோமா? இன்று வல்வில் ராமன் என்ற தலைப்பில் நான் பேசுவேனா? ராமனை கோதண்டராமன் ஆக்கிய பெருமை அவளை சேரும். அவள் இருந்தாள், வைதேகி காத்திருந்தாள், பொறுமையாக காத்திருந்தாள். அவள் காத்திருந்ததால் ராமன் வந்தான், ராவணனோடு போர் செய்தான், அரக்கர்களை வீழ்த்தினான், மனைவியை மீட்டெடுத்தான், இன்று கோதண்டராமன் என்று புகழ் பெற்றான். ஆனால் வைதேகி காத்திருந்த அந்த முறை, அதில் சில முரண்கள் இருக்கிறது. அனுமன் அவளை சந்தித்த போது அவள் தற்கொலை செய்ய தயாராக இருந்தாள். அவளை தடுத்து நிறுத்தி அனுமன் சொன்னான், நான் ராமதூதனாக வந்திருக்கிறேன், அண்டர் நாயகன் அருந்தூதன் யான் என்றான். அப்பொழுது சீதை திரும்பி பார்த்து அனுமனிடம் பேசினாள். பிறகு இவன் கணையாழியை கொடுத்தான், அவள் சூடாமணியை கொடுத்தாள். பிரிந்து போகும் நேரத்தில் தான் அனுமன் சொன்னான், என் தோளில் ஏறி அமர்ந்து கொள் என்றதும் இவள் சொன்னால் முடியாது, ராமன் இங்கே வரட்டும் என்றாள். நான் நினைப்பதுண்டு, சில நிமிடங்களுக்கு முன்பு துவண்டு போன பெண், தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த பெண், இப்பொழுது இவ்வளவு தைரியமாக பேசுகிறாளே, அது எப்படி என்றால் அதுதான் பெண்மையின் மேன்மை. அவள் துவண்டு போனாள் என்றால் அவள் மன உறுதி இழந்தாள் என்பது பொருள் அல்ல. அவள் மன உறுதியோண்டும் என் உயிரை வேண்டுமானாலும் துறப்பேன், ஆனால் ராமன் இங்கே வராமல் நான் இங்கிருந்து தப்பி போக மாட்டேன், உயிர் போனாலும் பரவாயில்லை என்று வைதேகி காத்திருந்தாள். அந்த மன உரம்தான் ராமனை கோதண்டராமனாக்கியது. இதனால் ராமன் கோதண்டராமன் என்று புகழப்பட்டான். இதை மறந்துவிடக்கூடாது. இன்று வல்வில் ராமன் என்று பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணமானவள் சீதை. சீதையும் அக்னி பரீட்சை செய்து கொண்டாள். ராமன் அப்படி சொன்னானா? தீயில் அக்னி பரீட்சை செய்து கொள் என்று ராமன் சொன்னானா? போதி சாதி என்றான். இவள் அக்னி பரீட்சையை தேர்ந்தெடுத்தாள். இவள் அக்னி பரீட்சை ஒரு சோதனையாக தேர்ந்தெடுத்தாள். என்ன காரணம் என்றால், உடலை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. ராவணன் பர்ணசாலையோடும் இவளை தூக்கி வந்தான். ராவணனின் கைகள் இவள் மேனியை தீண்டவில்லை. உடலை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நாவை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. இளவலிடம் நின்றனின் நிலை இது நெறியற்று அன்று என்று சொன்ன அந்த நாவை தூய்மைப்படுத்த இவள் அக்னி பரீட்சை செய்து கொண்டாள். அந்த தீயினால் சுட்ட புண், அந்த அந்த நாவினால் சுட்ட வடு ஆற வேண்டுமென்னா நாவை சுட்டரிக்க வேண்டுமா, ஒன்றுதான் வழி என்று சீதை தனக்குத்தானே வகுத்து கொண்ட பிராயச்சித்தம் தான் இந்த அக்னி பரீட்சை. ஆனால் ராமன் செய்த குற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கேயும் ராமன் அறம் துறக்கவில்லை, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். தீ அவளை தீண்டாது என்று ராமனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இவள் உள்ளே போய் விட்டு வரட்டும், ஒன்றும் ஆகிவிடாது என்று ராமனுக்கு தெரிந்திருந்தது. எனவே இந்த அக்னி பரீட்சை அவள் பிராயச்சித்தமாக செய்கிறாள் என்று கஞ்சாடையால் உணர்த்தினான். ராமன் இங்கே சீதைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான், சீதைக்கு தண்டனை கொடுக்கவில்லை. இறுதி வரையிலும் காப்பியத்தில் ராமன் வில்லறம் துறக்கவில்லை, போரறம் துறக்கவில்லை, பெண்களுக்கு தீங்கிழைக்கவில்லை, பெண்களை காப்பாற்ற நினைத்தான். ஏனென்றால் அவனுக்கு ஏற்றம் தந்தவள் ஒரு பெண், அவனுக்கு ஏற்றம் தந்தவள் ஒரு பெண்.
என்ற உறுதியோடும் அவன் செயல்பட்டான் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.